sweetness and love this festival season with Arya Anand Pawan Sweets and Snacks. Share sweetness and love this festival season with Arya Anand Pawan Sweets and Snacks. எனக்கு பிடிச்ச கடவுள்லாம் அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். எனக்கு எல்லா கடவுளும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. சிவாபுரி முருகர் கோயில் இருக்கு இல்லையா, அந்த முருகர் ஒரு அருளால் தான் இப்போ எங்களுக்கு ட்வின்ஸ் வந்தது நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக. ஒரு கடவுளுக்கு ஒரு பவர் இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, எனக்கு அந்த முருகரோட பவர் எனக்கு என்ன ஏதுன்னு அப்போ புரிஞ்சுது. ஏதாவது ஒன்றுனா எல்லா தெய்வங்களும் என் வாயில அப்பனே முருகா, ஓ நம சிவாயா, ஓ நம நாராயணா இப்படி தான் சொல்லுவேன் தவிர ஒரே ஒரு சாமி பேர் எனக்கு வரவே வராது. அப்போ வீரபாண்டின்னு சொல்லிட்டு விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். ஸோ ஐயனார் தான் எங்களோட குலதெய்வம். கலாட்டா டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சீரியல் ஆக்ட்ரஸ் விசாலாட்சி இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஜூலி மேம்க்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கடவுள் யார் மேம்? எனக்கு பிடிச்ச கடவுள்லாம் அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். எனக்கு எல்லா கடவுளும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா அந்தந்த இதில் அந்தந்த பூஜை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ எனக்கு எல்லா கடவுளும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடித்தமான கடவுள் அப்படிலாம் கிடையாது. சிவன் பிடிக்கும். பிரதோஷம் சிவன் கோயில் போவேன். பௌர்ணமி வீட்டில் சத்யநாராயண பூஜை பண்ணுவேன். அமாவாசைக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கு கம்பல்சரி. கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த லைஃப் வேறு மாதிரி இருக்குது, அது கண்டிப்பாக பண்ணுவேன். சங்கடாச்சதுக்கு பிள்ளையார் கோயில் போவேன். ஸோ எல்லா கடவுளும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதான் பிடிக்கும் அதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு எல்லா கடவுளும் ஒரே கடவுள் தான். எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை வரும் அப்படிங்கிறதுக்கு வந்து எதனா ஒரு காரணம் இருக்கும்ல. நிறைய பேர் வந்து கடவுளே இல்லைன்னு இருப்பாங்க. ஆனால் அந்த கடவுள் இருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஒரு நம்பிக்கை வரணும்ல. அந்த நம்பிக்கை உங்களுக்கு எப்போ வந்துச்சு? நம்மளுக்கு புரிய நேரத்தில், அதாவது நம்மளுக்கு விவரம் தெரிய அந்த இதில் தானே நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஸோ எனக்கு விவரம் கடவுள்கிட்ட இது வேண்டிட்டா இது நம்மளுக்கு தெரியும். அந்த விவரம் தான் எனக்கு ஆக்சுவலாக. மற்றபடிலாம் வந்து இதுதான் அதுதான் அப்படிலாம் இல்லை. அந்த விவரம் தான் நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்சுது. அம்மா சொல்லுவாங்க, சாமிக்கிட்ட இது வேண்டிக்கோ இது உனக்கு நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வேண்டிட்டா நடக்கும்ல. அந்த மாதிரி தான் எனக்கு ஒன்று ஒன்றா நடந்துச்சு ஆக்சுவலாக. நீங்கள் கடவுளை உணர்ந்த ஒரு தருணம் அப்படின்னு எதனா இருக்கா? இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு கடவுள் நம்பிக்கை அவ்வளோவா கிடையாது ஆக்சுவலாக. எனக்கு நிறையா இருக்குது. சிறுவாபுரி முருகர் கோயில் இருக்கு இல்லையா. ஸோ அந்த முருகர் ஒரு அருளால் தான் இப்போ எங்களுக்கு ட்வின்ஸ் வந்தது நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக. என் வீட்டுக்காரரும் அதே தான் சொல்லுவார். அவர் இருந்தது அவரும் அதே தான் சொல்லியிருப்பார். தொடர்ந்து 11 வாரம் கரெக்டாக போய் அந்த முருகரை பார்த்துட்டு 11ஆவது வாரம் வந்து சக்கரை பொங்கல் சுண்டல்லாம் எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் கொடுத்துட்டு, உன்னை தான் நம்பியிருக்கேன் நல்லபடியாக இது பண்ண அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இது பண்ணோம். ஸோ அவருக்கு அப்போ தான் என் ஹஸ்பண்டுக்கு கடவுள் நம்பிக்கை அவ்வளோவா இருந்தது இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி அவர் அதிகமாக என் கூட கோயிலுக்கெலாம் வரமாட்டார், எதுவும் பண்ண மாட்டார். ஸோ எனக்கு அந்த இது ஒரு கடவுளுக்கு ஒரு பவர் இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, எனக்கு அந்த முருகரோட பவர் எனக்கு என்ன ஏதுன்னு அப்போ புரிஞ்சுது. இப்போ வந்து ஒவ்வொரு டைம்லேயுமே வந்து ஒவ்வொரு மாதிரியான விரதங்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி விரதங்கள்லாம் நீங்கள் கடைபிடிச்சிருக்கீங்க? நான் விரதம் இருக்கிறது வந்து சத்யநாராயண பூஜை விரதம் இருப்பேன். அன்றைக்கி பூஜை முடிச்சதுக்கப்புறம் தான் சாப்பாடே சாப்பிடுவேன். அன்றைக்கி வந்து ஏதாவது ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி தான் இருப்பேன். அந்த இது மட்டும்தான் நான் வந்து விரதம் இருக்கிறது. மற்ற இதில் வந்து அதிகமாக விரதம் இருக்கிறது இல்லை ஆக்சுவலாக. இல்லை, நான் உங்களோட இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அதான் சொல்கிறேன். எனக்கு இஷ்ட தெய்வம் பிடிச்ச தெய்வம் இல்லை, எனக்கு எல்லா தெய்வமும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம எல்லா இதுலேயும் நம்ம அந்தந்த இது நான் கோயிலுக்கு போகிறதுனால, ஸோ எனக்கு இவர் தான் ரொம்ப பிடிக்கும், இவர் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல முடியும். எனக்கு பிள்ளையாரும் ரொம்ப பிடிக்கும். எடுத்தோடனே நம்ம ஏதாவது ஒரு நல்ல காரியம்னா பிள்ளையார் தான் வேண்டுவோம். ஸோ பிள்ளையாரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட தம்பி முருகரை பிடிக்கும். அவள் அப்பா அம்மா சிவனும் பார்வதி ரொம்ப பிடிக்கும். ஸோ பெருமாள் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து புரட்டாசி மாதம்னா நான்வெஜ் வீட்டில் நான் சமைக்கவே மாட்டேன். என் ஹஸ்பண்ட் நான்வெஜ் சாப்பிடுவார், நான் அதிகமாக நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். ஸோ அன்றைக்கி புரட்டாசி மாதம் ஃபுல்லாக வீட்டில் நான்வெஜ் கிடையாது. நவராத்திரி வரும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகவே நான் வந்து வீடை அப்படி வச்சுப்பேன் ஆக்சுவலாக. ஸோ என்ன சொல்கிறது, எனக்கு இஷ்ட தெய்வம் அப்படிலாம் கிடையாது. எனக்கு எல்லா தெய்வமும் ரொம்ப பிடிக்கும். ஏதாவது ஒன்றுனா எல்லா தெய்வங்களும் என் வாயில அப்பனே முருகா, ஓ நம சிவாயா, ஓ நம நாராயணா இப்படி தான் சொல்லுவேன் தவிர ஒரே ஒரு சாமி பேர் எனக்கு வரவே வராது. இப்போ வந்து எல்லாரோட லைஃப்பில் ஒரு மிராக்கிள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மிராக்கிள் நடந்தப்போ நான் கடவுள் தான் இதை நம்மளுக்காக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லின ஒரு தருணம் இருக்கா? என்னோட ஒர்க்கு சொல்லுவேன் ஆக்சுவலாக. நான் ஆரம்பித்த காலத்தில் சின்ன சின்ன கேரக்டராக பண்ணிகிட்டு இருந்தேன். பெருசாலாம் பெரிய கேரக்டர்லாம் பண்ணினது கிடையாது ஆக்சுவலாக. திடீர்னு ஒரு கேரக்டர் வந்தது. அது இவ்வளோ பெரிய பாப்புலர் ஆகணும்னு எனக்கு தெரியவே தெரியாது. அது எனக்கு உண்மையிலே மிராக்கள் தான். அது மூலிமா வந்து நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் என் லைஃப்பில் நிறைய நடந்துச்சு. நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணேன்.
அப்போ சின்ன கேரக்டர் பண்ணும்போது கூட யாருமே ஓ இது நீ தான் அப்படின்னு தெரியாது. பெரிய கேரக்டர் பண்ணதுக்கப்புறம் ஒரு வில்லி கேரக்டர் பண்ணதுக்கப்புறம் தான் நான் பாப்புலர் ஆனதே ஆக்சுவலாக. ஸோ அது என் லைஃப்பில் ஒரு பெரிய மிராக்கல் தானே. அதுலேருந்து நிறைய விஷயங்கள் நிறைய வில்லி கேரக்டராக பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் ஒரு சில பேர் அடிக்க வந்திருக்காங்க, சில பேர் என்னம்மா இப்படி பண்ணுறேன்னு இருக்காங்க, சில பேர் பாராட்டியிருக்காங்க. ஸோ அது வந்து எனக்கு உண்மையிலேயே அது கடவுளுக்கு தான் நன்றி. அப்போது நான் நிறைய காடுக்கு வந்து நிறைய நன்றி சொல்லியிருக்கேன். ஸோ என் லைஃப் சேஞ்ச் பண்ணது எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. அதை பண்ணனால தானே நான் இப்போ உங்களுக்குலாம் இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கேன். இல்லைன்னா நான் ஏன் இன்டர்வியூ கொடுக்கறதுலாம் உட்காந்துட்ருக்க போகிறேன். ஸோ வந்து ஜூலி மேமோட குலதெய்வம் இவங்க தானா? என்ன கடவுள் மேம்? ஐயனார் என் ஹஸ்பண்டோட ஊர். அவர் ஊர்லேருந்து கொஞ்சம் வீரபாண்டின்னு சொல்லிட்டு விழுப்புரம் டிஸ்ட்ரிக். ஸோ ஐயனார் தான் எங்களோட குலதெய்வம். பொங்கல் அன்னைக்கு போய் போகி அன்னைக்கு போய் பொங்கல்லாம் வச்சு படைச்சி சாமி கும்பிட்டு வருவோம். ஆக்சுவலாக ஒவ்வொரு வருஷமும் அப்படி பண்ணுவோம். அதோட சிறப்புகள் என்ன? நாங்கள் இந்த டேட்டில் தான் பர்டிகுலராக போவோம், இந்த மாதிரியான விஷயங்கள் செய்வோம். இல்லை, அது அப்பப்போ வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போகணுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதனால் பொங்கல் அன்னைக்கு போய் பொங்கல் வச்சுட்டு நாங்கள் வருவோம். ஸோ அவ்வளோதான். ரொம்ப அதிகமாக போனது கிடையாது ஆக்சுவலாக. பாப்பா பிறந்ததுக்கப்புறம் இன்னும் போகல. பாப்பா பிறந்து இன்னும் ஒரு வருஷம் கழித்து தான் கோயிலுக்கெல்லாம் போகணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொட்டை அடிக்கும் போது அங்கே கூட்டிகிட்டு போவாங்க. அந்த பிளானில் இருக்காரா தெரியல எனக்கு. இனிமேல் தான் தெரியும் என்ன ஏதுன்னு. ஸோ காட் வந்து இழந்ததை வந்து இப்போ எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? ஸோ உங்களுக்கு அப்படி தான் இருக்கா தர்ஷினியை பார்க்குறப்ப? அப்படி தான் இருக்கேன் ஆக்சுவலாக. நான் வந்து எதிர்பார்க்கல திரும்ப ட்வின்ஸு வருவாங்க, நான் எதிர்பார்க்கல ஆக்சுவலாக. அது அந்த நியூஸ் கேட்டோன்னா ஐ எம் ஸோ ஹாப்பி. அந்த கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொன்னேன் ஆக்சுவலி. இதுக்கப்புறம் வந்து ஜூலி மேமை வந்து நாங்கள் வந்து பிக் ஸ்க்ரீனில் பார்க்கலாமா, அப்படி சீரியல்ஸ் எல்லாம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. விவேக் சார் வந்து உங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்து அமைச்சு கொடுத்தாரு. நான் இந்த அளவுக்கு வந்து பூம் ஆகியிருக்கேன் அப்படின்னா அவரும் ஒரு வகையில் காரணம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அவர் இல்லாத அந்த தருணம் நீங்கள் வந்து அதை எப்படி மேம் ஏற்றுக்கிட்டீங்க? அதை பற்றி என்ன சொல்ல முடியும்? விவேக் சார் இல்லாத ஒரு தருணம் அது உண்மையிலேயே எனக்கு என்னோட பர்சனலாக நான் சொல்லணும்னா எனக்கு அவரை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இப்போது வந்து எனக்கு ஒரு ட்வின்ஸுன்னு ஒரு விஷயம் அவர் கேள்விப்பட்டால் அவர் அவ்வளோ சந்தோஷப்படுவார் ஆக்சுவலாக. ஏன்னா என்னோடய வளர்ச்சி பார்த்து ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணி சொல்வார், உன் வளர்ச்சி பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அடுத்தது கல்யாணம். என்னை அதிகமாக என்னை கேட்டதே அவர் தான். எப்போ கல்யாணம் கேட்டதே அவர் தான். ஸோ கல்யாணம் அப்போது பத்திரிக்கைலாம் போய் கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆனால் அவர் வர முடியாத ஒரு தருணம். அப்போ வந்து பாண்டிச்சேரியில் அவருக்கு ஷூட்டிங் இருந்தனால வர முடியல. பட் இந்த தருணம் வந்து அவருக்கு ரொம்ப என்னை விட அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் ஆக்சுவலாக. அவர் இல்லாத ஒரு தருணம் உண்மையிலே எனக்குன்னு இல்லை, எங்கள் டீமுக்கே ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அவரை. ஸோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Share sweetness and love this festival season with Adyar Anand Pavan Sweets and Snacks. Share sweetness and love this festival season with Adyar Anand Pavan Sweets and Snacks.